மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே கோபிநாதர் சுவாமி மலைக்கோவிலில் சுவாமிக்கு பக்தர்கள் வழங்கிய 1,00,000 லிட்டர் பாலாபிஷேகம் நடைபெற்றது. மதுரை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்தும் பக்தர்கள் வருகை புரிந்தனர். தங்கள் கால்நடைகளை எந்த பிணியும் தாக்காமல் இருக்க கால்நடை உருவ பொம்மைகள் வாங்கி கோவிலில் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். பொங்கல் விடுமுறையை கொண்டாட சென்னையின் பல்வேறு இடங்களில் ஏராளமான மக்கள் குவிந்து வருவதால் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையொட்டி வண்டலூர் பூங்காவிற்கு ஏராளமான பொதுமக்கள் குடும்பமாக வருகை தந்த நிலையில் நாளை அதிக அளவில் மக்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து தாம்பரம் மாநகர எல்லை பகுதிகளில் 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள கருணை இல்லத்தில் குழந்தைகள், முதியவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார்கள். பெருமாள்பேட்டையில் உள்ள சரணாலயம் கருணை இல்லத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி புதுப்பானையில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். பின்னர் பசுமாட்டிற்கு மரியாதை செய்து அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது. விழாவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக நடனமாடினார்கள். திருவாரூர் சாய் பசு மடத்தில் சிவவாத்தியங்கள் முழங்க மாட்டுப் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மாடுகளுக்கு வெண்பொங்கல் கொடுத்து வழிபட்ட மடத்து நிர்வாகிகள் பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டனர். இதனையடுத்து கோவிலை சுற்றியுள்ள வீதிகளில் மாடுகள் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டன. தொடர்ந்து திருஷ்டி கழிக்கும் நிகழ்வாக மாடுகள் நெருப்பு மீது போடப்பட்ட உலக்கையை தாண்டும் நிகழ்வும் நடத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 3 தலைமுறைகளாக தை 2ஆம் நாளில் பொங்கல் வைத்து கிராம மக்கள் கொண்டாடி வருகின்றனர். திருநகரி கிராமத்தில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன் தை 1ஆம் நாளில் கலவரம் ஏற்பட்டதாகவும் அதனால் அசம்பாவிதங்களை தவிர்க்க தை 2ஆம் நாளில் அப்பகுதி மக்கள் பொங்கல் வைப்பதாகவும் கூறப்படுகிறது. 3 தலைமுறைகளாக இந்த வழக்கம் நடைமுறையில் உள்ள நிலையில் தை 2ஆம் நாளான இன்று பொங்கல் வைத்து கிராம மக்கள் வழிபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.